இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. காவல்துறையினரின் எச்சரிக்கையினை மீறி சாலைகளில் நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இங்கு கடற்கரை, பூங்காக்கள், கோவில்கள், தேவாலயங்கள் உள்ளிட்டவை ஏராளமாக உள்ளன. புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இங்கு சுற்றுலா தலங்களுக்கு பொது போக்குவரத்து வசதிகள் இல்லை. ஆட்டோக்களில் அதிக கட்டணம் வசூலிப்பதால் சுற்றுலா பயணிகள் அதில் பயணம் செய்ய விரும்புவதில்லை. சுற்றுலா பயணிகள் வசதிக்காக வாடகைக்கு இருசக்கர வாகனங்கள் விடப்படுகிறது. எனவே பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் வாடகைக்கு விடப்படும் வாகனங்களை வாங்கிக் கொண்டு நகரின் அழகை கண்டு ரசித்து வருகின்றனர். இது சுற்றுலா பயணிகளுக்கு வசதியாக இருந்தாலும் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இடையூறாக இருந்து வருகிறது. வாடகைக்கு விடப்படும் இருசக்கர வாகனங்களை அதன் கடை உரிமையாளர்கள் சுற்றுலா பயணிகளை கவருவதற்காக பிரதான சாலைகளில் நிறுத்தி வைத்து விடுகின்றனர். இதனால் அந்த சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக புஸ்ஸி வீதி, மிஷன் வீதி, மறைமலை அடிகள் சாலை, அம்பலத்தடையார் மடம் வீதி, அரவிந்தர் வீதி உள்ளிட்ட சாலைகளில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு இருசக்கர வாகனங்களை நிறுத்தி வைத்துள்ளனர். அவசர காலத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டு வருகிறது. வாடகைக்கு விடும் உரிமையாளர்கள் தங்களது கடையின் முன்பு 4 சக்கர வாகனங்களை மட்டுமே நிறுத்தி வைக்க வேண்டும். அதற்கு மேல் நிறுத்தி வைத்தால் பறிமுதல் செய்யப்படும் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். காவல்துறையினரின் எச்சரிக்கையினை மீறி சாலையினை ஆக்கிரமித்து 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் அடுத்த வாரங்களில் கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகை என அடுத்தடுத்து புதுச்சேரியில் விழா கோலம் காண தொடங்கிவிடும். அந்த சமயத்தில் தற்போதை விட 3 மடங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது. சாலைகளை ஆக்கிரமித்து இருசக்கர வாகனங்களை நிறுத்தி வைப்போர் மீது நடவடிக்கை எடுக்கவும், போக்குவரத்து நெரிசலை தடுக்கவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடம் எழுந்துள்ளது. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.